ஆகும்னா அவர் வந்து இதில் வந்து இந்த டோப்பமைன் எஃபெக்ட் அதெல்லாம் பற்றி நல்லா சொல்லியிருப்பார். டோப்பமைன் எப்படி பம்ப் ஆகுது, வந்து டிகிரேட் பண்ணிட்டே இருக்கும் ஒரு விஷயத்த பண்ணுறோம். இன்னும் நாளைக்கு இதை விட மோசமாக பண்ணுறோம் ஒரு விஷயத்த. இன்னைக்கு ஒரு எக்ஸாம்பிளுக்கு நம்ம 6 மணிக்கு நாளைக்கு ஹேபிட் லூப்னு சொல்லியிருப்பாரு. ஒரு புதுசான ஒரு பழக்கத்தை எப்படி நம்ம வந்து ஃபார்ம் பண்ணுறதுன்னு ஒரு ஜேம்ஸ் கிளியர் சொல்லி பண்ண நீ பேசலாம். அட்டாமிக் ஹேபிட்ஸில் எனக்கு இந்த புக்கை வாசிக்கும்போது இதில் வந்து மெயினான ஒரு கோர் வந்து ஹேபிட் லூப்னு சொல்லியிருப்பாரு. ஒரு புதுசான ஒரு பழக்கத்தை எப்படி நம்ம வந்து ஃபார்ம் பண்ணுறதுன்னு ஒரு ஜேம்ஸ் கிளியர் சொல்லியிருப்பாப்ல. ஒரு 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 அதாவது அந்த இன்டகிரேஷன் பண்ணி காட்டியிருப்பாரு. ஒரு நாளைக்கு நம்ம 1% நம்ம வந்து ஒரு விஷயத்த எக்ஸ்ட்ரா பண்ணும்போது ஒன்றும் வேண்டாம். இப்போ அந்த பிரிட்டிஷ் சைக்கிளிங் டீம் வந்து அவங்க புதுசாக எதுவும் பண்ணலை. அவங்க கிட்ட இருக்க அந்த வேலையை அவங்க பிரித்து ஒன்றையும் கொஞ்சம் கொஞ்சம் இம்ப்ரூவ் பண்ணியிருப்பாங்க. இம்ப்ரூவ் பண்ணி ட்ரெஸ்ஸு தான் சேம் அதே ட்ரெஸ் தான், கொஞ்சம் இம்ப்ரூவ் பண்ண ட்ரெஸ்ஸு, சைக்கிள் அதே சைக்கிள், கொஞ்சம் சீட்டை மாற்றிருப்பாங்க இந்த மாதிரி. அப்போ இந்த மாதிரி நம்ம பண்ணக்கூடிய அந்த விஷயங்களே வந்து ஒவ்வொரு பர்சன்டேஜ் நம்ம இன்க்ரீஸ் பண்ணோம்னா அது எப்படி அது வந்து இம்ப்ரூவ்மெண்ட் இருக்குன்றது அவர் காட்டியிருப்பார் ஜேம்ஸ் கிளியர். அதே மாதிரி நம்ம வந்து டிகிரேட் பண்ணிகிட்டே இருக்கோம் ஒரு விஷயத்த பண்ணுறோம். இன்னும் நாளைக்கு இதை விட மோசமாக பண்ணுறோம் ஒரு விஷயத்த. இன்றைக்கி ஒரு எக்ஸாம்பிளுக்கு நம்ம 6 மணிக்கு எந்திரிக்கிறோம், நாளைக்கு 7 மணிக்கு எந்திரிக்கிறோம், நாளைக்கு 8 மணிக்கு எந்திரிக்கிறோம், காலையில் இன்னும் 9 மணி 10 மணி, அது எப்படி அது ரிவர்ஸாக போகும் அந்த ஒரு விஷயம் அதையும் காட்டியிருப்பார். கியூ கிரேவிங் ரிவார்ட் ரெஸ்பான்ஸ்னு ஒரு ஹேபிட் லூப்பு. ஒரு விஷயத்த நமக்கு இந்த விஷயத்தோட தேவை, அதை வந்து அதுக்கான ஒரு ஆசை அதோட இணைச்சிக்கணும். அதுக்கான ஒரு ஒரு அதை நம்ம பண்ணும்போது நம்ம கிடைக்கக்கூடிய ஒரு ரிவார்டையும் அதோட இணைச்சிப்பார். 3வது ரெஸ்பான்ஸ். இப்போ ஒரு பசங்க இருக்காங்க, பசங்க வந்து ஒரு இப்போ ஃபோன்லாம் அதிகம் பார்க்காதப்பான்னு நம்ம சொல்கிறோம். நமக்கோட கோர் கருத்து என்ன, ஃபோனை அவனை அதிகம் பார்க்க வைக்கக்கூடாது. அப்போ அதுக்கு அவனை வந்து அதுக்கான ரிவார்டு என்ன, நீ பார்க்காம இருந்தேன்னா உன்னை நான் வந்து வெளியே கூட்டு போகிறேன், ஒரு நாள் ஃபுல்லாக வெளியே கூட்டு போகிறேன். அப்போ அவன் என்ன பண்ணுறான், அதை பார்க்காம இருக்கான் ஃபோனை. இவ்வளோதான், ரொம்ப சிம்பிள். இந்த விஷயத்தை அவனுக்கு ஹேபிட்டாக ஃபார்ம் பண்ணுறதுக்கு அவனுக்கு ஒரு ரிவார்டு கிடைக்குது. அது மைண்ட் வந்து அந்த ரிவார்டோட சேர்ந்து அந்த விஷயத்தை வந்து இணைச்சிக்கிறது. நம்ம மைண்ட் வந்து நம்ம ரொம்ப கஷ்டமான ஒரு விஷயத்தை நம்ம பண்ணிகிட்டு இருக்கோம், இந்த வேலையை ரொம்ப பிடிச்சது அதோட இணைச்சிக்கணும்னு சொல்கிறாரு அவர். ஸ்வீட் பிடிக்கும் எனக்கு அப்படின்னா இதை நான் பண்ணி முடிச்சா ஒரு ஸ்வீட் பாக்ஸையும் வச்சுக்கலாம். இதை நான் பண்ணிட்டு முடிச்சுட்டு அந்த வேலையை முடிச்சிட்டேன்னா நான் ஸ்வீட் சாப்பிட்டுக்கலாம் அப்படின்னு வைக்கும்போது நம்ம மைண்ட் வந்து ஆட்டோமேட்டிக்காக என்ன ஆகும்னா, அவர் வந்து இதில் வந்து இந்த டோப்பமைன் எஃபெக்ட் அதெல்லாம் பற்றி நல்லா சொல்லியிருப்பார். டோப்பமைன் எப்படி பம்ப் ஆகுது, அதை எப்படி கம்மி பண்ணணும், அதை எப்படி சரியான விதத்தில் திருப்பி இருக்கணும் நம்ம அப்படின்லாம் காட்டுவார். அப்போ அதுக்கு அந்த ஸ்வீட்டை வந்து நம்ம பண்ணக்கூடிய ஒரு கஷ்டமான விஷயத்தை நினச்சிக்கிட்டோம்னா, கஷ்டமான விஷயம் முடிக்கும் போது ஒரு ஸ்வீட் நம்ம கிடைக்கும், நல்லது கிடைக்கும். மைண்ட் வந்து அதை நோக்கி போகும். அதை முடிச்சிட்டோம்னா நம்ம டிவி பார்க்கலாம். அப்போ இதில் நம்ம முழு கவனமும் செலுத்துவோம். ஆமாம், இதை செய்கிறதுல. ஸோ அந்த ஹேபிட் லூப் வந்து அது எப்படி ஃபார்ம் பண்ணணுன்றதான் ரொம்ப அழகாக சொல்லியிருப்பாரு. இதை நிறைய பேசணும். ஆமாம், இந்த புக்கு நிறைய பேசணும், இதில் இருக்குது, பேசுவோம்.